நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. கடந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கண்டதாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கட்டளை முடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே அப்பாவை சோதரிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் கேட்கிறோம். நாங்கள் சிறிது எங்களை பலிபடுதலை அர்ப்பணிக்கிறோம். ராஜா அவை சோதரிக்கிற பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் உண்டாக முடியாய் அப்பா, ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உண்டாக முடியாய் ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுக்கு கத்தனை ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிற பாடல்கள் ஆராதனை நேரம் அப்பா செய்தி வேலை எல்லாவற்றிலும் தர கூட இருப்பதாக உங்களுடைய காரணியங்களை பெரியவனாக்கும்படியாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய காரணியத்தினாலே கத்த பெரியவராக்கும்படியாய் உயர்த்தும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதம் தாக்கத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடி நம்ம கத்தரை ஆராதிக்கலாம். பாடலுக்கு சொல்லி 571 பாடலை 571 சோஸ்திரத்தோடு கூடி வந்தோமே சோஸ்திரமாக இந்த பாடலை ஆரம்பிச்சாமல் கருத்துக்கு பாடி நாங்கள் சோஸ்திரத்தோடு கூடி வந்து சோஸ்திரமாக பாடலுக்கு சொல்லி 571 பாடலை 571. Sostira
அல்லேலூயா. பாடப்புத்தகத்திலே 254வது பாடலை பாடும். பாடலை 254. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடுவோம்? என் கர்த்தாவை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடுவோம். இந்த பாடலை அவர் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தேவனை ஆராதிக்கலாம். அவர் 1014 சிறந்தவர். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? மட்டுமாய் அவர் நமக்கு ஜீவன் சுகம் பலம் யாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவர் நம்மை நீங்களாக விடுவித்திருக்கிறார். எல்லா தீர்ப்பும் அவர் நம்மை விலக்கியிருக்கிறார். அவரை நம்மை பரிகாரியார் நம் வைத்தியராய் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அந்த நல்ல யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள்.
நல்லதப்பா, உங்களுடைய தயவு அது மேலானதப்பா. எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. உங்களுடைய மகிமையினால் எங்களை மூடுங்கப்பா. உங்களுடைய மகிமை பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்கப்பா. நீர் ஒருவரே நல்லவரப்பா, நீர் ஒருவரே வல்லவரப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவரப்பா, நீர் பூரண அழகுள்ள தேவனப்பா.
காப்பு வைக்கிற எங்கள் சர்வவல்லமை தேவனாய், எங்கள் நல்ல மேய்ப்பனாய், எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற எங்களது ராஜாதி ராஜாவாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதால் நமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உங்களோட மகிமைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களோட மகிமை பிரசனத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரப்பா. நீர் ஒருவரே எல்லா இடத்திற்கும் பாத்திரப்பா. நீர் எங்களுக்குள்ளே ஜீவிக்கிற தேவனாய், நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுகிற தேவனாய், நீரே மாறாதவராய், எங்கள் நல்ல மேய்ப்பராய், எங்கள் நல்ல வைத்தியராய், நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனப்பா. நீர் எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறீரப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற அந்த வார்த்தையின்படியாய், என் மீட்பர் உயிரோடு இருக்கிற அந்த வார்த்தையின்படியாய், நீர் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமை தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதால் நமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எங்கள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எங்கள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்லென்ன என்றது, வேறு கொட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்லும் உடனே கற்றிருந்தது, அவர் போட கிறிஸ்தனாய் சுத்தமாயினார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எங்கள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எங்கள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? அந்த சர்வ வல்லமை தேவன் எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று. இந்த வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத அவ்வளோ பெரிய தேவன் இந்த மனப்பாண்டங்களாக உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். மறைத்தேனானாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் வாசம் பண்ணுகிறார். நிறைவாக இருக்கும்போது உங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் குறைவுபடும் போது அந்த ஜீவிக்கிற அந்த ஒரே தேவன் மாத்திரமே உங்களோடு கூட இருப்பார். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களோடு கூட இருப்பார். அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்ற வைராக்கியத்தோட எல்லாரும் ஒரு சில கரங்களை தட்டி பாடுமா? ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எங்கள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார்.
வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவிய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகும் நாங்கள் சிறுகும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. ஆசீர்வதி எங்களோடு கூட பேசுங்க. அப்பாவை சோதரிக்கிறோம். பெரியானவர் கழுதை கொண்டு பேசுகிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் வாடியானை கொண்டு கத்தர் ஜனங்களோடு கத்தர் பேசுங்க. அந்த நாவியில் வைத்திருக்க அபிஷேகிக்கப்பட்ட நல்வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். தேவன் இந்த உலகத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பேதைகளை கற்க தெரிந்து கொள்கிறார். உலகத்தில் எவ்வளவு பெரிய கல்வி அறிவை பெற்றிருந்தாலும் ஞானத்தை பெற்றிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வெற்றி பெற்றவர்கள் என்றுதான் அர்த்தம். அதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற போல் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை விட விலையேறப்பட்ட விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சோதிக்கப்படுவது. தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிற அப்படின்னாலே தேவன் மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அப்படினாலே நீங்களும் நானும் வெற்றி பெற்றவர்களாக காணப்படுகிறோம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அது வெற்றி பெற்ற ஜனம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவினாலே தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்கு இல்லாவிட்டால் அவன் இந்த உலகத்திலே ஒருவேளை சில காரியங்களே வெற்றி பெற்றவனாக காணப்பட்டது போல காணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் தோல்வியுற்றவனாக அவன் காணப்படுகிறான். 1 தீமோத்தேயுவிலே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருடையவைகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுமக்களுக்காய் இயேசு கிறிஸ்து 4 ஆண்டுகளுக்காக முன்னதாக சிலுவையிலே கைகளிலே கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டு தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும்படியாய் எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிற தேவன். விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவை யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரை நம்புகிறார்களோ, அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்திருந்தாலும், மிக கொடுமையான குற்றங்களை செய்திருந்தாலும், நீங்க இயேசுவிடத்தில் வருவதற்கு எந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த ஒரு பணத்தை கொடுக்கணும் அவசியம் இல்லை. எந்த ஒரு கிரியைகளை செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். அவர் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே ஆணிகள் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் மெய்யான தேவன் என்பதை நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால் போதும், நீங்க அவருடைய பிள்ளையா மாறிடுறீங்க. கரங்களை வைத்து வரலையே சொல்லுங்க.
இயேசுவே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும் அவருடைய பிள்ளையா மாறிடுவீங்க. அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டுமானால் நீங்கள் பிசாசை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், பயத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் ஒரு வசனம் சொல்லப்பட்ட வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். இந்த பிசாசை ஜெயிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படுவீர்களானால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் பிசாசை ஜெயிப்பதற்கான பலனை, அந்த தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். உலக மாமிசம் பிசாசு நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படும் பொழுது உங்களுக்குள்ளே பிசாசை எதிர்த்து நிற்க ஒரு தைரியத்தை கற்றுக் கொடுப்பார். இரண்டாவது, சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை ஜெயித்தார்கள். தேவன் நமக்கு நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறார், வேதாகமத்தை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிசாசை அவர் வசனத்தை சொல்லி சொல்லி அவர் ஜெயித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் பொல்லாத சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் சாத்தானுடைய வார்த்தை கொண்டு அவர் ஜெயித்து மனுக்குலத்தை கீழ்ப்படுத்தி தோல்வியுற பண்ணி பாவத்திற்கு இந்த உலகத்தை அவர் உட்படுத்தினான். அந்த மேன்மையான பரலோகம் வந்த அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் வெளியேற வேண்டிய ஆதாமும் ஏவாளும் வெளியேற்றப்பட வேண்டிய அவசியமாக காணப்பட்டது. ஆனால் எந்த வார்த்தையினாலே, சாத்தானுடைய வார்த்தையினாலே தோல்வி இந்த உலகத்திற்கு வந்தது, பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது, பயம் இந்த உலகத்திற்கு வந்தது, சாபம் இந்த உலகத்திற்கு வந்தது, மரணம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஆனால் உங்களுக்காக எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கின சர்வவல்லமையுள்ள தேவன் அவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கொலோசியர் 2:15 துரைத்தனங்களை அதிகாரங்களை முடிந்து கொண்டு வெளியிறங்கமான கோலமாக்கி வாசிக்கலாம். அவைகள் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். எந்த மனுக்குளம் தோல்விக்குட்பட்டதோ அந்த மனுக்குளம் வெற்றி பெறும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பூலோகத்தில் வந்து மரண பயத்துக்கு உட்பட்டிருந்த மனுக்குளத்தை தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசை அவர் சிலுவையிலே ஜெயித்தார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை, அவருடைய உயிர்த்தெழுதலை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வெற்றி பெற்றவர்கள். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஜெயம் கொள்கிறவர் எல்லாவற்றையும் சோதரித்துக் கொள்வார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சோதரிக்கிற அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் உண்டு. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தலில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, அவருடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாம்சமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதே தேவன் வெளிப்படுத்தி 3:20 படிக்கிறதோ, வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருதயமாகிய கதவை இந்த சர்வவல்லமுள்ள தேவனுக்கு நீங்கள் திறந்து கொடுக்கும் பொழுது அவர் உங்களுடைய உள்ளத்திலே வருகிறார். இயேசு உள்ளத்திலே வரும் பொழுது சந்தோஷம் கொண்டு வேதத்தில் சகை என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி வகை தேடி அவரை பார்க்கறதுக்கு அவன் ரொம்ப பிரயாசப்பட்டான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவன் உயரத்தில் ரொம்ப வளர்ச்சி குந்தினவனாய் குள்ளனாய் இருந்தபடினாலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவை பார்க்க முடியல. ஜனக்கூட்டம் அவரை நெருங்கினபடினாலே அவர் வருகிற வழியில வேகமாக ஓடி ஒரு காட்டுத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை அவன் அறியும்படியாய் பார்க்கும்படியாய் மரத்தின் மேலே ஏறினான். ஆனால் இயேசு வாசிங்க. அவரை வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த காட்டுத்தி மரத்தின் கீழே வந்து நின்று தன்னை பார்க்க விரும்பின அந்த சகை அவன் நாயக்காரனாய் இருந்தான், ஐஸ்வர்யவானாயும் இருந்தான். இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏழைகளுக்கு ஒன்றுமே இல்லாத ஆட்களுக்கு மட்டும்தான் இயேசு அவசியம் என்று அநேகர் நினைக்கிறார்கள், தவறான தப்பெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசு தேவையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், செல்வம், ஆஸ்தி, படிப்பு, ஞானம் மாத்திரமல்ல, அதை உடையவர்கள் மாத்திரம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்கிறவன் என்னுடைய சிங்காசனத்தின் மேல் அவன் உட்கார வைக்கப்படுவான் என்று ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் தேவன் உட்கார வைப்பார். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் இயேசு அவசியமாக இருக்கிறது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியிலே உங்களுக்கு ஜெயத்தை தருவார், மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுப்பார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் எப்படிப்பட்டவர், இயேசு ஒரு நல்ல தெய்வம், இயேசு அன்பானவர், இயேசு இந்த மனுக்குலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜீவனை கொடுத்தவர் என்று நம்பியிருக்கலாம். நம்முடைய ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதற்கு உங்களுடைய சரீர பிரகாரமாய் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இயேசுவே என் உள்ளத்திலே வாழும் என்று சொன்னால் உங்களை வெற்றி சிறக்கப்படுவார், பூமியிலே வெற்றி சிறக்கப்படுவார், மகிமையிலே நித்திய ஜீவனை கொடுக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிற சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிற அந்த சகையை தேடின அவனை கர்த்தர் தேடி போனார். அந்த காட்டுத்தி மரத்தின் கீழே நின்று சகைவே நீ கீழே இறங்கி வா என்று சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. சகை தன்னுடைய வீட்டுக்கு அவரை அழைத்து கொண்டு போகிறான். அழைத்து கொண்டு போய் அங்கே அவன் சொந்த காரிய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நான் யாரிடத்திலே ஆகியும் அநியாயமாய் நான் வாங்கியிருந்தால் அதை 4 மடங்கு நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னான். என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தையும் சொல்லலை. சீஷர்கள் கூட நினைத்திருக்கலாம், ஒரு பாவியான மனுஷன் அநியாயமா லஞ்சம் வாங்கி அநியாயமா பரிதானங்களை வாங்கி தன்னுடைய ஆசையை சேர்த்து ஐஸ்வர்யவானாய் இருக்கிற இவன் வீட்டுக்கு இயேசு ஏன் போகிறார் என்று அநேகர்
பரிசேயர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு அந்த மனிதனை குற்றம் சாட்டவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய வீட்டுக்குள்ளே போன உடனே அவர்களுடைய ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டானது. உங்களுடைய இருதயமாக வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அவன் சொன்னான், அநியாயமாக இடத்துல வாங்கினா அது 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன். இவர்களை 4 மடங்கு திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுப்பேன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகலாம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? யாரிடத்தில் அநியாயமாக வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுங்க சொன்னால் தன்னுடைய ஆஸ்தியிலே பாதிய ஏழைகளுக்கு கொடுப்பேன். அநியாயத்தை நிமித்தம் ஏராளமான சொத்துக்களை வாங்கி அவன் குவித்து வைத்திருந்தான். அவன் சொன்ன உடனே கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறது மாத்திரமில்லை, அநியாயமாய் வைத்திருக்கிறவைகளை நீங்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். அல்லேலூயா. அவன் ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்படுகிற. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்கிறவரை என்னுடைய ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்டவர்களை தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். அல்லேலூயா. ஒரு நாட்கள் சீக்கிரமாய் முடிந்து ஆலயங்களால் திறக்கப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தபடியாக இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள், இயேசுவினுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில சேர்க்கிறார். அல்லேலூயா. சபையில் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாரையும் இடத்துல வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார், இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார், சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருந்து அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகாமல் இருப்பீங்கன்னா, இயேசு ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவர் மேலே விசுவாசம் உள்ள பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு வாருங்கள், சபைக்கு வாருங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். பூமி உயர்ந்த இடத்துல கர்த்தர் ஏறி இருக்க பண்ணுகிறார். யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது முதலாவது மனமகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் பூமியில் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சோதரத்தினால் போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமாய் பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவனை கர்த்தர் ஆலயத்திலே தூணாக்குகிறார். ஆலயத்தில் தூண் என்று சொன்னால் ஆலயத்திலே துதி ஸ்தோத்திரங்கள் இருக்கும், பாடல் சத்தம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கும். மகிமையாய் அவர் வெற்றி சிறந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி சிறக்கிற தேவனை உயர்த்தும் பொழுது அந்த புதிய வாரம் முழுதுமாய் கர்த்தர் வெற்றியை தருவார். அல்லேலூயா. அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த பூமி
உயர்ந்த இடத்துல உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நீங்கள் தொழிலை செய்தாலும் படிப்பை படித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தர் உங்களை அதில் உயர்த்தை உச்சத்தை எட்ட வைப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் செழிப்படைய செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இது மாத்திரமல்ல, இந்த பூமியில கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய சொன்னதினாலே நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஊரடங்கு நாட்களில் எத்தனையோ பசி பட்டினி எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். கர்த்தர் ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்ய செய்து ஏற்ற காலத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் வர செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன், ஏற்ற காலத்தில் வர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வரும், உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரும், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும். உங்களுக்கு ஒருவேளை ஏற்ற துணையை நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னா, அருமையான வாலிப தம்பி வாலிப சகோதரி, உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற தேவன் நம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு தேவனுடைய மனுஷனிடத்தில் ஒரு சகோதரி வந்து சொன்னார்களாம், ஐயா என்னுடைய வாலிப மகளுக்கு ஒரு ஏற்ற துணை வேணும், அதற்காக செடிங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், கர்த்தர் நினைச்சா கருங்கல்ல இருந்து கூட உங்களுக்கு துணையை கொடுக்க முடியும் உங்களுடைய மகளுக்கு என்று சொன்னாராம். அவர் சொல்லிட்டு போயிட்டார் கன்வென்ஷனுக்கு வந்த ஊழியக்காரர். ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு பின்பதாக நாகர்கோவில் பகுதியில் இருக்கிற கருங்கல் என்கிற பகுதியிலிருந்து கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்தார். கரங்களை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நேர்மையானது, உன்னதமானது. தேவன் நம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு எதில் நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்களா? படிப்பில் தோற்று போயிருக்கிறீர்களா? அல்லது ஞானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? அந்த குடும்பத்தை நடத்துவதில் நான் தோற்று போய்விட்டேன் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்களை வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் படிப்பில் வெற்றி பெறுவார்கள், வாழ்க்கையில் தோற்று போவார்கள். சில பேர் வாழ்க்கையில தோற்று போயிருப்பார்கள், படிப்பில் வெற்றி பெற்றவர்களாக காணப்படுவார்கள். இங்கே எதில் தோற்று போனாலும் சிலுவிலே எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்த கர்த்தர் இந்த ஆராதனை உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் நீங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தம், பாவத்தை அறிக்கை பண்ணுங்க, செவிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரை ஆராதிங்க, தேவன் மேல விசுவாசம் வைங்க. ஹல்லேலூயா. அவன் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று ஜெயத்தை பெறுவீர்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றிருக்கு. ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினாலே சேதமடைவதில்லை. இந்த இரண்டாம் மரணம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நரகத்திலே பங்கடையக்கூடிய நபர்களுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினாலே அவன் சேதமடைவதில்லை. சிலுவையிலே இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், அவர் சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பு என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், கர்த்தர் சபையில வந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற நரகம் உங்களை சேதப்படுத்த முடியாது. தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகின்ற மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
சபையில கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நித்திய ஜீவனை நான் உனக்கு அளிப்பேன். அப்படி மாம்சத்தை இரத்தத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற நரகம் அவரை சேதப்படுத்த முடியாது. ஜெயம் கொள்கிறவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார். எதில் நீங்கள் தோற்று போய் காணப்படுறீங்க? படிப்பில் தோற்று போய் காணப்படுகிறீர்களா? இந்த குடும்ப வாழ்க்கையில தோற்று போய் காணப்படுகிறீர்களா? சமாதானமின்றி, சந்தோஷமின்றி, மகிழ்ச்சியின்றி, பொருளாதார நெருக்கடியில நீங்கள் தோற்று போய் காணப்படுகிறீர்களா? உங்களை வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் மிகப்பெரிய சர்வவல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்கிறார். மகா பெரிய தேவன், பெரிய தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். சமீபத்தில் பில் கேட்ஸ் அவருடைய மகளும் ஒரு ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பில் கேட்ஸ் அவர்கள் ஒரு சின்ன தொகையை அங்கே இருக்கிற அந்த வெயிட்டர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த வெயிட்டர் பார்த்து சிரித்தார். சர்வ் பண்ண அந்த சர்வர் வந்து சிரித்தார். ஏன்பா சிரிக்கிற? அப்போ அந்த வெயிட்டர் சொன்னார், நீங்கள் $5 தான் கொடுத்தீங்க, ஆனால் உங்கள் மகள் எனக்கு $500 கொடுத்தார்கள். அப்போ பில் கேட்ஸ் சொன்னாரா, நான் அந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் என்பது உண்மைதான். என் மகா உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனுடைய மகள், ஆனால் நான் ஒரு சாதாரண விறகு வெட்டிக்கு பிறந்த மகள் என்று சொன்னாரா? தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் கர்த்தர் சொல்கிறார், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க. அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பல ஐஸ்வர்யம் கனம் ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன், உங்களுடைய கையில் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன், கொஞ்சமாயிருந்தால் அதை பெருக பண்ணுகிற தேவன், மன ரம்மியத்தை கொடுக்கிற தேவன். வேதத்தில் சொல்லப்படுது, பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினாலே திருப்தி ஆவதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் யாக்கோபுடைய சோகத்தினாலே நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை திருப்தி அடைய செய்வேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதபடி தேவன் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அந்த நரகாக்கினைக்கு தப்பும்படியாய் ஜெயம் கொள்கிறவர்களாய் வாழும் பொழுது, தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யால் பொல்லாமல் நம்மை தொடாங்கிற வார்த்தை பிசாசை, பயத்தை, பாவத்தை, மரணத்தை ஜெயிக்க இயேசுவை சார்ந்து கொள்ளும் பொழுது இதில் எல்லாவற்றையும் சோதனைக்கு கர்த்தர் அனுக்கிரமிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனிடத்தில் விசுவாசம் வைப்போம், அவரிடத்தில் ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்வோம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய சிங்காசனத்தில் உங்களை என்னை உட்கார வைக்கப் போகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம். சத்தத்தோடும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமானால், அந்த பரலோகத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், அந்த தேவனோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரப்பட வேண்டுமானால் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். ஜெயம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் வரும். அதற்கு சில ஆயத்தங்கள் நீங்கள் பண்ண வேண்டும். தேவன் மேல் விசுவாசம் வைங்க. உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. பாவங்களை அறிக்கை செய்வதில் ஞானஸ்நானம் பெறுங்கள், ஒழுகி ஞானஸ்நானம் பெறுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய கூட உட்கார வைக்கப்பட வேண்டுமானால் அவரிடத்திலே
அசையாத ஆழமான ஒரு விசுவாசத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டுமானால் வேதத்தை அதிகமாக வாசிங்க, தியானிங்க, வேத வசனத்தை அறிக்கை செய்ய அவன் செய்வதெல்லாம் வாய்ப்புங்கிற வார்த்தைப்படி நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற நியாயமாய் இடத்துல வாங்கியிருந்ததை திருப்பி கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பொழுது அவருடைய சிங்காசனத்தில் உங்களை என்னை அவர் உட்கார வைப்பார். இரண்டாம் ஆட்டமாகிய நரகம் உங்களை சேதப்படுத்த மாட்டார். கரங்களை வைத்து ஒரு அழிய சொல்லுங்க. அவர் வரும்பொழுது அவரோடு கூட எதிர்கொண்டு போக தைரியத்தை கற்று தருவார். எதெல்லாம் தோற்று போயிருக்கிறோம் அதிலெல்லாம் வெற்றியை கண்டெடுக்கிற தேவன். 6:33 சொல்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் கத்த திருப்பி கொடுக்க கத்த போதுமானவராக இருக்கிறார். இழந்ததை காட்டிலும் பெஸ்டானதை கத்த கொடுப்பார். நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரும் ஜோதிகள் பிதாவிடத்திலும் இறங்கி வருகிற வார்த்தைப்படி நன்மை நாட்களை கத்த உங்களுக்கு கட்டளையிட போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பாவத்தில் வந்திருக்கிறோம். யோசிப்புடைய வாழ்க்கையை ஜெயத்தை கட்டளையிட தேவன். தானியலுடைய காரியம் ஜெயமாயிருக்கிற வாக்கின்படி தானியலுடைய காரியம் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்த தெய்வம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிகள் தாவீதை மிகப்பெரிய அரசனாய் உயர்த்தி வெற்றி பெற செய்த தெய்வம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வர்த்திக்கப்பட்ட விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே வருகிற வார்த்தை எதெல்லாம் தோற்று போயிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஜெயம் பெற கர்த்தர் அனுக்கிரகப்படுங்க. ஜெயம் கொள்ளுகிறவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். எதெல்லாம் இழந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற சத்துவத்தை பலனை அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடும். 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிற தெய்வம். ஒரு பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுங்க. ஞானத்தின் விவேகத்தின் புத்தியை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்கள் அநியாயம் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுக்க கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, சோதரிக்க ஜெயம் கொடுக்கிற எல்லாவற்றையும் சோதரிப்பான் வார்த்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிழ்ச்சி, சமாதானம், சுகம், தீர்க்காயுசு, ஆண்டவரே உயர்வு, திருப்தி, மனரமியம் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து படைக்க முடியாது. நம்மிடத்தில் வார்த்தைகளை விசுவாசம் வைக்க திருப்பத்தாங்க. அப்பாவை துதிக்கிற ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க திருப்பத்தாங்க. இது மாத்திரமல்ல ஆண்டவரே, சோதரி ரொம்ப பிரியமானதை செய்ய உடைய சுத்தம் செய்ய உடைய வேதத்திலே எழுதியிருக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைப்படி நடக்க ஒவ்வொரு புத்தகத்தின் அனுக்கிரமணிகளாக ஆண்டவரை சோதரிக்கிற விளையாட்டத்தை விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட ஒருவேளை சோதிக்கப்பட்ட நிலைமையிலே பரீட்சையிலே இருக்கிற பிள்ளைகள் பரீட்சையிலே நிற்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரமணிகளாக பரீட்சையில வெற்றி பெற திரும்ப தரும்படியான செபிக்கிறோம். ஆவிக்குரிய அப்பா பரீட்சையிலே ஜெயம் பெற திரும்ப தரும்படியான செபிக்கிறோம். சோதரிக்கிறமான ஜெயம் கொள்கிறவர் ஆண்டவரே, சோதரிக்கிறதை சிங்காசனத்தில் உட்கார்ந்து பெற்றிருக்கீங்க. ஆண்டவரே, இரண்டாம் மரணத்தினால் அவர் சேதமடைவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இப்படி ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றும் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் ஞானத்திலும் குடும்பத்திலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற ஆண்டவரை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எங்களை கிறிஸ்துக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற சர்வருடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மக்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.